ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தினாலே கர்த்தருடைய ஆவியானவர்கள் கொடுத்ததான ஏஜே பவர் மினிஸ்ட்ரி ஊழியத்தின் சார்பிலும் ஊழிய குடும்பங்களின் சார்பிலும் அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அருமையானவர்கள், எப்படி இருக்கின்றீர்கள்? இணைய தளத்தின் மூலமாய் ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தையோடு உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மகிழ்கிறது. எனக்கு அருமையானவர்கள், உங்களுக்காய் பாரத்தோடு ஜெபிக்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. அல்லேலூயா. போகட்டும். எனக்கு அருமையானவர்கள், இன்றைக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தை நாம் தியானிக்கப் போகிறோம். கை கூடி வர பண்ணுவா. நெகமியா புத்தகம் 2ஆம் அதிகாரம் 20வது வார்த்தை சொல்கிறது, பரலோகத்தின் தேவனாகினவர், பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியங்கள் எல்லாம் கை கூடி வர பண்ணினார். எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி எழும்பி நின்றார்கள். ஆம், எனக்கு அருமையானவர்களே, நெகமியாவுக்கு கர்த்தர் ஒரு பாரத்தை கொடுத்தார். அவர் பரலோகத்தின் தேவனை நோக்கி கரமுயர்த்தி ஜெபித்து கதறினார். கர்த்தர் கொடுத்த திட்டத்தின்படி கடந்து போகிறார். ஆனால் நடந்தது என்ன? எனக்கு அருமையானவர்களே, சன்பல்லாத்தும் தொபியாவும் எழுந்து நிற்கிறார்கள். பரிகாசம். ஏதோ ஒரு காரியத்தை செய்துக்கிட்டு இருக்க, என்னால் முடியலைன்னு சொல்லி மற்றவங்களெல்லாம் அவங்கள பரிகாசம் பண்ணுறாங்களா? கவலைப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. எல்லாம் அப்படி தான் சொல்லுவாங்க. அதை குறித்து கலங்காதீர்கள். எனக்கு அருமையான என்னோடு கூட பணி செய்த ஒரு அருமையான ஐயா இன்றைக்கு ஊழியத்தில் இருக்கிறார்கள். அருமையாய் ஊழியத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் வெளியூரிலே. அவர்களை ஒரு நாள் சந்திக்கும் பொழுது அவர்கள் விதமாய் சொன்னார், ஆண்டவர் எனக்கு ஒரு திட்டத்தை கொடுத்து நீண்ட நாட்களாய் ஜெபிக்கும்படியாக சொன்னார். ஜெபித்தேன். வருடத்தில் ஒரு நாள் இவ்விதமான கூட்டங்களை நடத்த வேண்டும், அது திறந்த வெளி மைதானத்தில் நடத்த வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சொன்னார். நாங்கள் எல்லாவற்றையும் ஒழுங்கு செய்தோம். அதற்காக பாரப்பட்டு ஜெபித்தோம். எல்லாவற்றையும் வைத்து ஜெபிக்கும் போது எல்லாரும் எங்களை, மற்ற ஊழியக்காரர்கள் கூட எங்களை கொண்டு இதெல்லாம் எப்படி நடக்கும், அப்படி இந்த நாளில் வைத்திருக்கீங்களே, இதெல்லாம் எப்படி நடக்கும்னு சொன்னாங்க. ஆனால் அதெல்லாம் நான் கேட்கலை. பரலோகத்தின் ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிறார், எங்கள் காரியங்களை கைகூடி வர பண்ணுவார்னு சொல்லி ஜெபிக்க ஆரம்பித்தோம். அந்த ஊழியமானது நடக்க வேண்டிய அந்த நல்ல நாளிலே ஆராதனை தொடங்கினது. ஆரம்ப ஜெபம் நடந்தது. ஆராதனை தொடங்கும் போது வெறும் 7 பேர் தான் இருந்தாங்களா. அவர் சொன்னார், நாங்கள் திரளாய் சேர்களெல்லாம் போட்டு எல்லாம் ஒழுங்கு பண்ணியிருந்தோம். வெறும் 7 பேர் வைத்திருந்தார்கள். எப்படி நடத்துவது என்று சொல்லி தெரியவில்லை. ஆனாலும் கிறிஸ்துவுக்குள் திடன் கொண்டு கண்களை மூடி கர்த்தரை நோக்கி கரமுயர்த்தி ஆராதிக்க ஆரம்பித்தோம். நன்றி பலி செலுத்த ஆரம்பித்தோம். துதிக்க ஆரம்பித்தோம். ஜெபிக்க ஆரம்பித்தோம். ஆராதனை முடியும் பொழுது அவர் விதமாய் சொன்னார், பிரதர், நாங்கள் ஆச்சரியப்படும் அளவுக்கு இந்த கூட்டம் முடியும் பொழுது 3000 ஜனங்களை கர்த்தர் கொண்டு வந்திருந்தார். ஹல்லேலூயா. காரியங்கள் எல்லாவற்றையும், தேவைகள் எல்லாவற்றையும் கைகூடி வர பண்ணினவர் என்று சொன்னார். ஆச்சரியமாய் சொன்னார். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கும் என் அன்பு தம்பி தங்கச்சி, உங்கள் வாழ்க்கையில் என்னுடைய காரியம், வேலை காரியம் கைகூடி வரலை, என் திருமண காரியம் கைகூடி வரலை, என் குடும்பத்தில் இருக்கிற காரியங்கள்லாம் கைகூடி வரலைன்னு சொல்லி அங்கேளாச்சு நிற்கிங்களா? கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார், உங்கள் காரியத்தை கைகூடி வர பண்ணுகிறது மனிதன் அல்ல, உங்கள் கணவர் அல்ல, உங்கள் பிள்ளைகள் அல்ல, உங்கள் நண்பர்கள் அல்ல, உங்கள் உறவுகள் அல்ல, பரலோகத்தின் தேவனானவர், பரலோகத்தில் இருக்கிற ஆண்டவராகி கிறிஸ்து எனக்காக இரத்தம் சிந்தினாரே, உங்களுக்காக தன் சொந்த இரத்தத்தை சிந்தினாரே, அந்த இரத்தத்தின் வல்லமையினால் இலவசமாய் கிருபையால் மீட்கப்பட்ட ஜனமாகிய உங்களுக்கும் எனக்கும் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார், காரியங்களை கைகூடி வர பண்ணுகிறார். ஹல்லேலூயா. பலர் உங்களை பரிகாசம் பண்ணலாம், பலர் உங்கள் இழிவாய் நடத்தலாம், உங்கள் காதுகள் படவே அந்த செய்திகள் வரலாம். கலங்காதிருங்கள். உங்களை அழைத்தவர் ஜீவனுள்ள இயேசு, உங்களோடு பேசுகிறவர் கர்த்தருடைய ஆவியானவர். மன உற்சாகத்தோடு இருங்கள். பயப்படாதபடி, கலங்காதபடி கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து வாருங்கள். நிச்சயமாக உங்கள் காரியங்கள் எல்லாவற்றையும் கைகூடி வர பண்ணி உங்கள் பிள்ளையின் திருமண காரியத்தை அற்புதமாய் நடத்துவார். உங்கள் பிள்ளையின் கையின் பியாசங்களை அற்புதமாய் ஆசீர்வதிப்பார். உங்கள் பிள்ளைகளுக்கு, உங்கள் வாழ்க்கை துணைக்கு ஏற்ற வேலையை கொடுப்பதை நீங்கள் பார்ப்பீர்கள். உங்கள் பிள்ளைகளின் காரியங்கள் அற்புதமாய் நடக்கிறதை இப்பொழுது காணப்போகிறீர்கள். இந்த நாள் கர்த்தருடைய ஆவியான உங்கள் காரியங்கள் எல்லாவற்றையும் கைகூடி வரப்படின நாள். இன்றைக்கு நாம் ஜெபிப்போமா? மகா பரிசுத்தம் உள்ள தகப்பனே, இந்த அற்புதமான நாளுக்காய் உமக்கு நன்றி. பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் எங்கள் காரியங்களை கைகூடி வர பண்ணினார் என்று சொல்லி உடைய வார்த்தையை கொடுத்துறேன். இன்றைக்கு தங்கள் காரியம் கைகூடாதபடி கதறி நிற்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில் உடைய கரம் வெளிப்பட்டு அற்புதம் செய்து மகிழப்படும். ஆசீர்வதியும்
இயேசு இரட்சகரின் விலையேறப்பட்ட நாமத்தில் பிதாவே. ஆமே. ஆமே. God bless you.